தளபதி விஜயோட தாவைக்கு அரசு சொல்ற மாதிரி சென்னையோட கூவம் நதியை ஃபுல்லா கிளீன் பண்ணி அதுல போட்டிங் ரைடு விடுற அளவுக்கு நாங்க அதை மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நடக்க சாத்தியமா அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுற ராம்ஸ் நெட்வொர்க் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலன்னா உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம கூவம் நதியோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ்ங்கிற ஒரு மாநகரம் உருவாகிறதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானதுதான் இந்த கூவம் நதி. மழைநீர் வழிந்து ஓடி கடல்ல கறக்கக்கூடிய ஒரு சாதாரண நதியா தான் இருந்திருக்கு இந்த கூவம் நதி. நம்ம அரசர்கள் காலத்துல இருந்து பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் இது போக்குவரத்து, குளிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்பட்ட ஒரு நல்ல நதியா தான் இருந்திருக்கு. 1970-80களில் மெட்ராஸ் மாநகரம் பயங்கரமா வளர ஆரம்பிக்குது. மக்கள் தொகை அதிகரிக்குது, குடியிருப்புகள் வருது, ரோட் ஃபெசிலிட்டி பெருசாகுது, இண்டஸ்ட்ரீஸ் வருது, ஃபேக்டரிஸ் வருது. இது எல்லாத்தோட கழிவு நீரும் டைரக்டா போய் அந்த கூவம் நதியில கனெக்ட் ஆகுது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. இந்த பிரச்சனையை தடுக்க பல கட்டங்களில் பல அரசுகள் பல்லாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணி அதை சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அதை சரி பண்ண முடியல. ஏன்னா இவங்க சரி பண்ணணும்னு நினைச்சது கூவம் நதியை தானே தவிர அதில் கலக்கக்கூடிய ட்ரைனேஜை ஸ்டாப் பண்ணணும்னு எப்பவுமே நினைக்கல. இவ்வளோ பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி சடனாக ஸ்டாப் பண்ணுறது, இல்லை சடனாக அதை டைவெர்ட் பண்ணுறது, அது லாங் ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம், அது லாங் ப்ராசஸ் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உலகத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம். லண்டனில் இருக்கக்கூடிய தாமஸ் ரிவராக இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் ரிவராக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மாசுபட்ட ரிவராக தான் இருந்திருக்கு. அங்கே கலக்கக்கூடிய ட்ரைனேஜ் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி அதை டைவெர்ட் பண்ணுறதோ, இல்லை அதை சுத்திகரிப்பு பண்ணுறதோ, இல்லை அதுக்குன்னு தனி பாத்வே அமைச்சு அதுக்குன்னு விடுறதோ அப்படிங்கிற மூலமாக அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண அப்புறம் தான் அவங்க அந்த ரிவரை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் நதியையும் கலக்கக்கூடிய எல்லா ட்ரைனேஜுக்கும் அதுக்குன்னு தனியாக சுத்திகரிப்பு நிலையமோ இல்லை அதுக்குன்னு தனி பாத்வே அமைச்சு அது போறதுக்கான வழி அமைச்சிட்டு கூவம் நதிக்குள்ள ட்ரைனேஜ் கலக்காதபடி அதை கிளியர் பண்ண அப்புறமா நீங்க இந்த கூவம் நதியை கிளியர் பண்ணாதான் அது ப்ராப்பரா நீங்க பண்றதுக்கு சமமா இருக்கும். இல்லைன்னா எல்லாருமே அறிக்கை விடுற மாதிரி 1000 கோடி 500 கோடி இதுவரைக்கும் 4000 கோடிக்கு மேல இந்த கூவம் நதியை சுத்திகரிக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கூவம் நதியில 1% சேஞ்ச் கூட நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அது ஓட்ட பானையில தண்ணி விடுற மாதிரி. என்னதான் நீங்க கிளீன் பண்ணாலும் அந்த ட்ரைனேஜ் கலக்கிறத நீங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நீங்க கூவம் நதியை கிளீன் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த வீடியோவை அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ யாருக்கோ இதை நீங்க ஷேர் பண்ணுங்க, இல்ல நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.